கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன அனிமி பார்க்க போறோம்னா நோப்லஸ்ன்ற அனிமியோட எபிசோட் நம்பர் 4 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்லாம் ஆர்டர் வைஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக தரேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல விரும்பிக்கிறேன். உங்களோட சப்போர்ட் இல்லை என்னால் இங்கே வந்திருக்க முடியாது. இந்த மந்த் எண்டுக்குள்ளே நம்மளால் 500 சப்ஸ்கிரைபர் போக முடியுமான்னு பார்க்கலாம். இந்த எபிசோட கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஏன்னா செய்க தரமான செய்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போயிடலாம். எபிசோட ஓப்பன் பண்ணோன்னே நம்ம இக்கான் உட்காந்து ஹேக்கிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே சிஸ்டமில் மறுபடியும் அந்த ஹேக்கர் வருவானான்னு பார்க்கறதுக்காக. இவன் பர்ஃபெக்டாக ஹேக் பண்ணியிருக்கானே, எந்த ஆதாரமே விட்டு வைக்கல. ஆனால் வந்து இன்ஃபர்மேஷன் எடுத்திருக்கிறதான தடயங்கள் அங்கங்கே தெரியுது. இதை வச்சு அவனை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டன்ற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டாவோன்ற ஹேக்கரை உள்ளே வரான். உனக்காக தான்டா காத்துட்டு இருந்தேன், நான் நினச்சேன் இந்த சர்வருக்குள்ளே வந்தால் நீ இருப்பேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அந்த டாவும் ஹேக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவன் வருவான்றது தெரிஞ்சுக்கிட்ட இக்கான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வைரஸ்லாம் ரெடி பண்ணியிருக்கான், அதெல்லாம் அமுச்சு விட்றான். பரவாயில்லப்பா, இந்த பையனும் நல்லா ஹேக் பண்ணுறானே, இதுக்கு முன்னாடி உன்னோட ஃபுல் பவர் காட்டல போல, இப்போ தான் ஃபுல் பவர் காட்டுறான். உன் கூட விளையாடுறதுக்கு தாண்டா நான் வந்தேன், இன்னைக்கு நைட் ஃபுல்லாக உன் கூட விளையாடுறேன்னு சொல்லி அவனோட டீட்டெயில்ஸ்லாம் இந்த டாவை வந்து கண்டுபிடிச்சிடுறான். இவ்வளோ சின்ன பையனாக இருக்கான், பார்க்க பொடிய மாதிரி இருந்தாலும் இவ்வளோ திறமை இருக்கு இவனுக்குள்ள. இவனை நேரில் மீட் பண்ணணும். வீடு எங்கே இருக்குன்னு பார்க்குறான், பக்கத்தில் தான் இருக்குது. சரி ஒரு நாள் இவனை நேரில் மீட் பண்ணிவிடுவோன்னு சொல்லி அவன் கூட அன்றைக்கி நைட் ஃபுல்லாக உட்காந்து ஹேக்கிங் பண்ணி விளையாடிட்டு இருக்கான். அவன் அப்படியே கட் பண்ணி நம்ம ரைசலோட வீட்டு தான் காட்டுறாங்க. இவனும் ஒரு ஃப்ராங்கன்ஸ்டைனும் பார்த்தீங்கன்னா உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. மாஸ்டர் உங்க கூட உட்காந்து டீ குடிச்சு எவ்வளோ நாள் ஆகுது, நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மேலேருந்து சத்தம் வருது. என் மாஸ்டர் கூட நிம்மதியாக வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போச்சு, இந்த வந்து பசங்க வந்து வெறுப்பேற்றாடுங்கன்ற மாதிரி தான் ஃப்ராங்கன்ஸ்டைன் பார்த்துட்டு இருக்கான். ரேஜிஸ் பார்த்தீங்கன்னா கடுப்பில் தான் உள்ள வரான். ஏன்னா M21 வந்து இவனுக்கு துரோகம் பண்ணிட்டான்னு நினச்சிக்கிட்டு, ஏன்பா மூஞ்சி அப்படி வச்சுக்கிற, என்ன ஆச்சுன்னு சொல்லி ஃப்ராங்கன்ஸ்டைன் கேட்குறான். ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் அவன் என்னை ஏமாச்சிட்டான்னு சொல்லிலாம் கோவத்தில் இல்லை, போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு போகிறான். அப்படி பார்த்தா தெரியலையே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சேராக்களை கேட்குறான். இந்த மாதிரி M21 வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ 4 பேர் வந்தாங்க, அவங்க கூட போயிட்டான். அதனால தான் இந்த பையன் கடுப்பாயிட்டான். எதுக்காக மனுஷங்க இடையில வாழ்றான்னு கேட்டதுக்கு எங்ககிட்ட என்ன தெரியுமா சொன்னான், என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்த வாக்குனாலன்னு சொன்னான். இப்போ என்னடான்னா மிஷன்னு சொல்கிறாங்க, அதனால தான் தன்னை ஏமாத்திட்டான்னு சொல்லி ரேஜிஸ் கோவத்தில் போகிறான்றதை சொல்கிறான். அவன் எங்கே போனான்னு தெரியுமான்னு சொல்லி ஃப்ராங்கன்ஸ்டைன் கேட்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சைரா சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. நாம் ஒரு வேளை தப்பு பண்ணிட்டோமோ, M21 நம்ம பற்றின இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்காக தான் இங்கே வந்தானா, இப்போ அவங்க டீமுக்குள்ள எல்லாத்தையும் போய் வளரிடுவானா அப்படின்னு சொல்லி ஃப்ராங்கன்ஸ்டைன் இங்கே பார்த்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி ஒரு பில்டிங்கை காட்டுறாங்க. அதுக்குள்ளே நம்ம M21 இவனை பிடிச்சி வச்சிருக்கானுங்க இந்த சைக்கோ கும்பல். டேய் குப்பை, உன்னெல்லாம் வச்சுட்டு இருக்கிறதே பெரிய விஷயம், ஒழுங்காக பதில் சொல்கிறான்னு போட்டு இந்த ஷார்க் என்ன பண்ணுறான்னா உதன்னு உதைக்கிறான். உங்களை மாதிரி எலைட் டீம் எதுக்குடா என்ன மாதிரி குப்பைகளை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்களே விசாரிக்க வேண்டியது தானே நீ கேட்க. அப்போ இந்த ஸ்னேக் பாபு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வயிற்றில் வச்சுட்டு கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்கிறா அப்படின்றான். இப்போ தான் M21 புரியுது இவனுங்களுக்கு நம்மளை விட்டால் வேற எங்கேயும் இன்ஃபர்மேஷன் கிடைக்காதுன்றது சொல்லி இந்த மிஷினுக்கு அமைச்ச 4 பேரில் கடைசியாக இருக்க தெய்வம் மட்டும்தான். அதனால தான் இவங்ககிட்ட வாங்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வாய்ப்பை நமக்கு அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி M21 வந்து ஒரு பிளானை போடுறா. என்னன்னா இவனுக்கிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் வாங்கலான்னு சொல்லி. இவங்க கூட வந்ததுக்கான ரீசன் வந்து 2. ஏன்னா இவங்களால் ஈஸியாக இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும்னு சொல்லி இவங்க மூலியமாக லேப்லேருந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸோட உண்மையான பேரை கண்டுபிடிக்கலாம் தான் வந்திருக்கான். நான் உங்ககிட்ட உண்மையெல்லாம் சொல்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது. நான் கேட்குற இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கேட்குற இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன்றதை சொல்கிறான். எங்களுக்கே ஆர்டர் போடுற அளவுக்கு நீ பெரிய ஆளான்னு சொல்லி ஸ்னேக் பாபு அடிக்க ட்ரை பண்ணுறான். அப்போ அந்த கேப்டன் என்ன பண்ணுறான்னு, நிறுத்துடா அடிக்காதன்றதை சொல்கிறான். இப்போ இந்த டாக்கியோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இவன் ரொம்ப அடி வாங்கினதை பார்த்து இவனுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்குறான். எதுக்காக நீ எனக்கு தண்ணி கொடுக்குற, ஏன் இவ்வளோ கேர் பண்ணுறேன்னு இவன் கேட்குறான். நீயும் என்ன மாதிரி ஏஜென்ட் தான், உன்னை வந்து இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு பிடிக்கலன்றது இவன் சொல்கிறான். டாக்கியோ வந்து உண்மையாக ஒரு நல்லவன் தான். சரின்னு இன்னும் தண்ணி குடிச்சிட்டு நான் உங்களுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுறேன், ஒரு கண்டிஷன் மட்டும் ஒத்துக்கோங்கன்றதை இவன் சொல்கிறான். அந்த கேப்டன் கிரேன்ஸும் என்ன சொல்கிறான்னா, சரி உனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் சொல்லு அப்படின்றது கேட்குறான். உடனே M21 என்ன சொல்கிறான்னா, என் ஃப்ரெண்ட்ஸோட டேட்டா வேணும், அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணவங்களோட டேட்டா வேணுன்றது கேட்குறான். என்னை மன்னிச்சிரு, அந்த டேட்டா எங்கள் கிட்டே இல்லை, இந்த டீலை வந்து நம்ம போட முடியாதுன்றது அந்த கேப்டன் கிரேன்ஸ் சொல்கிறான். அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா, உன்னால் முடியாது, அது பின்னாடி இருக்கானே அந்த ஹேக்கர் டாவோ, அவனால் முடியுன்றது எனக்கு தெரியும். நீ யூனியனோட சிஸ்டத்தை ஹேக் பண்ணி உன்னால் எடுக்க முடியுன்றது எனக்கு தெரியும், எடுத்துட்டா நான் உனக்கு என்னோட இன்ஃபர்மேஷனை தரேன்றதை சொல்கிறான். பரவாயில்லையே, எங்களை பற்றி நல்லா தான் தெரிஞ்சு வச்சுருக்க, சரி உனக்கு டீல் வந்து போட்டுடலாம், உனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை சொல்லு. அதுக்கெல்லாம் முன்னாடி எனக்கு பசிக்குது, கொஞ்சம் சோறு தாங்கன்னு கேட்குறான். டே ஹேமர், உன்னோட சோறு தாடா அப்படின்னு சொல்லி கேப்டன் கிரேன் சொல்ல, அவன் தின்ன சோறுலாம் எனக்கு வேணாம், எனக்கு தனியாக தான் வேணுன்றான். என்ன சோறு வேணும்னா ராமன்னு கேட்குறான். அப்படியே கட் பண்ணி அந்த பில்டிங்க்கு மேலே தான் காட்டுறாங்க. அங்கே டாக்கி வந்து நின்றுட்டு இருக்கான் சூரியன் மறையதை பார்த்துக்கிட்டு. இப்போ அந்த டாவோ ஹேக்கர் வந்து என்ன பண்ணுறான்னா, என்னடா இங்கே நின்றுட்டு இருக்க, நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த டீம் வந்து எல்லாருமே கொடூரமானவனுங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சைக்கோ, இந்த டீமில் நீ ஏன் வந்து சேர்ந்த, நீ ரொம்ப நல்லவனாச்சு அப்படின்றது கேட்குறான். நான் இப்படி இருக்கிறதுக்கான காரணம் என்னோட தங்கச்சி தான், அவளால் தான் நான் இப்படி வந்து நல்லவனாக இருக்கன்றதை அவன் சொல்கிறான். அப்படியே கட் பண்ணி ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. நம்ம இக்கான என்ன பண்ணுறான்னா, என்னடா செக்யூரிட்டி அங்கிளை காணோம், ரொம்ப நாள் ஆச்சு, அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி ரேஜிஸ்களை கேட்குறான். எனக்குலாம் எதுவும் தெரியாது அந்த நாயை பற்றின்னு சொல்கிறான். என்னடா 2 பேரும் ஒரே வீட்டில் தானே வாழ்றீங்க, என்ன நடக்குதுன்னு கூட உனக்கு தெரியாதான்னு இவன் கேட்குறான். அவனை பற்றிலாம் எனக்கு தெரியாது, அவனை பற்றிலாம் நான் கேர் பண்ணலன்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான்.
இன்னும் கொஞ்ச நாளா நீயும் சரியில்லையே, அந்த ஆளும் காணோம், நீயும் பார்த்தோன்னா ஒரு மாரி நடந்துக்கிற. என்ன விஷயம்? உன் மூஞ்சே சரியில்லையேன்னு சொல்லி ஷினு கேட்குறான். அதுக்கு சேரா என்ன சொல்றான்னா, ஆமா இந்த பையன் இந்த மாரி இதுக்கு முன்னாடி இருந்ததில்ல. இப்ப தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா பிஹேவ் பண்றான்றத சொல்றா. சரி, சரி எல்லாம் சோகமா இருக்கீங்க. என்கரேஜிங் பண்ற மாரி நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்னைக்கு சாயந்தரம் எல்லாரும் பிரின்சிபல் வீட்டுக்கு போலாம். அங்க போய் பார்ட்டி பண்ணலாம். நிக்கான்னு ஒரு பிளான போடுறான். யார கேட்காமடா இந்த பிளான்லாம் போடுறீங்க? நான்லாம் வரமாட்டேன்னு சொல்லி ரேஜி சொல்ல, டேய் நீ என்னடா வரது? வாடா நான் கூட்டின்னு போறேன்னு சொல்லி இவனுங்களா ஒரு பார்ட்டி பிளான போட்டுருக்கானுங்க. அப்போ நம்ம இக்கானுக்கு ஒரு மெசேஜ் வருது. யாருடான்னு பார்த்தா அந்த டாவோ இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் அனுப்பியிருக்கான். நான் உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லி இந்த பக்கம் அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஷினுவும் சேராவும் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பிரின்சிபலோட வீட்டுக்கு போகலான்னு தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. என்னடா இந்த பசங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, பாவம் பொண்ணு நீ உன்னை பேக்கை தூக்க விட்டனே என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு நடந்துட்டு வந்துட்டே இருக்காங்க. அப்போ அங்கே சந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் சேர்ந்து இந்த டாக்கியோவை தான் வம்பிழுத்துட்டு இருக்கானுங்க. பர்ஸை கொடு, வெல்கம் டு ஜப்பான், இங்கே இப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க ஃபாரினர்ஸ் எல்லாம் சொல்லி அடிக்க ட்ரை பண்ணுறானுங்க. அவனை காப்பாற்றலான்னு சொல்லி ஷீனு இந்த பக்கம் போக அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் காட்டுறாங்க. நம்ம இக்கான் பார்த்தீங்கன்னா டாவா கூட தான் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கான். பயப்படாதடா, நான்லாம் எதுவும் ஒன்றும் பண்ண மாட்டேன், எதுக்கு நீ இவ்வளோ பயப்படுற, என்ன ஆச்சுன்னு சொல்லி டாவா கேட்க, எப்படியா பயப்படாமல் இருப்பாங்க, போலீஸ் சிஸ்டத்தை ஹேக் பண்ணி உள்ளே வந்திருக்க, எதுக்காக நீ ஹேக் பண்ண, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி இக்கான் கேட்குறான். அதுக்கு வேணா சொல்கிறேன், நீ தாண்டா வேணும், நான் எவ்வளோ ஹேக்கர்ஸை பார்த்துருக்கேன், ஆனால் நீ திறமையானவன், அதுவும் இந்த வயசில், அதனால தான் உன் கூட விளையாடலான்னு சொல்லி தான் நான் சர்வருக்குள்ளேயே வந்தேன், அதுக்குள்ளே அவ்வளோ பெருசாக இன்ஃபர்மேஷன்லாம் கிடையாது, நீ எனக்காக எதாவது பண்ணி வச்சிருப்பேன்னு சொல்லி தான் நான் உள்ளே வந்தேன்றதை அவன் சொல்கிறான். ஓ அப்படியா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்க இந்த பக்கம் நம்ம ஷினு என்ன பண்ணுறான்னா, அந்த ரவுடி பசங்களாம் அடிச்சு போட்டு டாக்கியோவை காப்பாற்றுறான். இவ்வளோ பெருசாக வந்துட்டு மற்றவங்களுக்கு காசை பிச்சை எடுக்கிறீங்களே, வெக்கமா இல்லையாடான்னு சொல்லி அவனுங்களாம் துரத்தி விட்டுறான். உங்களுக்கு ஓகே தானே, எந்த அடியும் படலையான்னு சொல்லி டாக்கியக்கில் கேட்க, ரொம்ப நன்றி என்னை காப்பாற்றினதுக்கு அப்படின்னு சொல்லி அவன் ஃபாரினர் மாதிரி பேச ட்ரை பண்ணுறான். மன்னிச்சிருங்க, என்ன நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட டேட்டுக்கு வந்திருக்கீங்க, அதுக்கு எடுத்துட்டேன் போலையே அப்படின்னு சொல்கிறான். இவனும் ஆமாம் ஆமான்னு சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணுறான். அப்போ செய்கிற என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிடுறா. உங்கள் 2 பேரையும் பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நீங்கள் 2 பேரும் ஹாட் கப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி அவனும் ஃபாரினர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம டாவும் இக்கானும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக உட்காந்து டீ குடிச்சிட்டு பேசுகிறானுங்க. நான் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனால் அவங்க எல்லாரையும் அடித்து மேலே வந்துட்டுறா, நீ சூப்பரான ஹேக்கர்டா, நீ உனக்குள்ள நல்ல திறமை இருக்குன்றதை அவன் சொல்கிறான். ஆமாம் அதெல்லாம் சரியாண்ணே, என் கூட எதுக்கு பேசுறதுக்காக நீங்கள் வந்தீங்க அப்படின்னு அவன் கேட்குறான். அது ஏன்னா உன்னால் என்னை புரிஞ்சிக்க முடியும்னு நினச்சேன், நம்மளை மாதிரி திறமையானவங்கலாம் மற்றவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க, எனக்குள்ளே ஒரு எம்டினஸ் இருக்குது, என்னோட டீமில் இருக்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பைத்தியக்காரனுங்க, பவர் தான் எல்லாமே நினச்சிக்கிட்டு எனக்கு ஆர்டர் கொடுத்து சுற்றிட்டு இருப்பானுங்க, ஆனால் என்னோட டேலண்ட்டை பற்றி அவனுங்களுக்கு தெரியாது அப்படின்றத சொல்கிறான். ஒன்று ஷினுவை பற்றி தான் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிறது உண்மைதான், எனக்கு ரொம்ப வெறுத்துடுச்சுரா, அதனால தான் என்ன மாதிரியே உன்னை பார்த்த உடனே உன் கூட பேசணும்னு தோணுச்சு, அதனால தான் இங்கே வந்தேன்றதை இவன் சொல்கிறான். ஓ அப்படியா அண்ணன், ரொம்ப நன்றிண்ணே இவன் சொல்கிறான். என்னது அண்ணனா? ஆமாம், என்னை விட திறமையான ஒருத்தரை நான் வந்து மீட் பண்ணியிருக்கேன், அதனால உங்களை அண்ணன் எனக்கு கூப்பிடணும்னு தோணுது, கூப்பிட்டுக்குவான்னு இவன் கேட்குறான். சரி சரி கூப்பிட்டுக்கோடான்னு இவனும் வெக்கப்பட்டுட்டே சொல்கிறான். அதுக்கப்புறம் இந்த சிஸ்டத்தை எப்படிலாம் ஹேக் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு இவனும் ஜாலியாக கேட்க இவனும் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஷினு ஷேரா அதுக்கப்புறம் டாக்கியோ வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஜப்பானுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்களா, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, பார்த்து ஜாக்கிரதையாக இருங்கன்னு ஷினு சொல்லிக்கிட்டே வரான். இது ரொம்ப நல்ல கண்ட்ரி, எல்லாமே சூப்பராக இருக்குது, ஆமாம் நீங்கள் படிக்கிறீங்களான்னு கேட்குறான். ஆமாம் நாங்கள் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கான். ஓ அப்படியா, என் தங்கச்சியும் வந்து இப்போது உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் இருப்பா, அவளும் இந்த மாதிரி ஒரு நாட்டில் அழகான இடத்துல வந்து ஹை ஸ்கூல் போகணுன்னு ஆசைப்பட்றேன், அவளை மீட் பண்ணியே ரொம்ப நாள் ஆகுதுன்றதை இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் கொஞ்சம் சோகமாக. கவலைப்படாதீங்க, உங்கள் தங்கச்சி நீங்கள் சீக்கிரமாக மீட் பண்ணுவீங்க அப்படின்னு இவன் பேசிகிட்டே வரும்போது இவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. இக்கான் நான் மெசேஜ் போட்டிருக்கான், சீக்கிரம் வாடா பிரின்சிபல் வீட்டுக்கு, நான் இங்கே பேசி முடிச்சிட்டேன்னு சொல்லி, எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லி இவனு டாட்டா கட்டிட்டு கிளம்புறான். பார்த்து போயிட்டு வாங்க, உங்களை அடுத்த வாட்டி மீட் பண்ணுறேன்னு சொல்லி இவனுக்கு டாட்டா காட்டுறான். நீங்களும் உங்கள் தங்கச்சி கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி இவனு டாட்டா கட்டி இந்த பக்கம் போகிறான். அப்படியே கட் பண்ணி இந்த சைக்கோ கும்பல் இருக்கிற பில்டிங்கை தான் காட்டுறாங்க. மேலே டாவோ நின்றுட்டு இருக்கான். அவன் வந்து இக்கான் பேசினதான் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசினது இல்லைன்னு சொல்லி. அப்போ வந்து டாக்கியோ உள்ளே வரான். இந்த டாவோ பையன் என்ன பண்ணுறான்னா, அவன் தங்கச்சியை வேணா நான் கண்டுபிடிச்சி தரவா அப்படின்னு கேட்குறான். என்னடா என்கிட்ட டீலிங் போடலான்னு பார்க்குறியா அப்படின்னு கத்த. அதெல்லாம் இல்லைடா, எனக்கு சும்மா தோணுச்சு அதனால தான் கேட்டேன், உனக்கு வேணும்னா சொல்லு, நான் சும்மா ட்ரை பண்ணுறது தான் சொன்னேன், கண்டுபிடிச்சி தரேன்லாம் சொல்ல, கிடைப்பாளா கிடைக்க மாட்டாளான்றது சந்தேகம் தான்ன்றதை இவன் பேசிக்கிட்டு இருக்கான். சரி நான் அவன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், அதுக்கு பதில் சொல்லுன்னு சொல்கிறான். என்னடா கேளுன்னு சொன்ன உடனே இந்த டாவன் என்ன கேட்குறான்னா, கூட பிறந்தவங்க இருந்தால் அது எப்படி ஃபீல் இருக்கும் கொஞ்சம் சொல்லன்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு டாக்கியோ என்ன சொல்கிறான்னா, அது எனக்கே சரியாக தெரியாதுன்றதை சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ ரொம்ப நல்லவன்டா, நீ இந்த மாதிரி யாரையும் வந்து வீணாக கொல்ல மாட்டே, ஆனால் உன்னோட சக்தியினால் இந்த யூனியன் உன்னோட தங்கச்சியை கடத்தி வச்சுட்டு தானே இப்படி உன்னை மிரட்டுறாங்க, உனக்கு வந்து கோவம் வரலையா அப்படின்றத இவன் கேட்குறான். எனக்கு கோவம்லாம் கிடையாது, என் தங்கச்சி உயிரோட சேஃபாக இருக்கிற வரைக்கும் எனக்கு கோவம் கிடையாது, அவளுக்காக தான் நான் வாழ்கிறேன், அவளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் நான் வாழ்கிறேன்னு இவன் சொல்கிறான். அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னேக் பாபும் இந்த பன்னிக்குட்டியும் M21 தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. எங்கன்னு உண்மையை தீக்கிரம் சொல்கிறா அப்படின்னு சொல்லி உதன்னு உதைக்கிறான். அந்த கேப்டன் கிரேன்ஸும் இல்லை தடுக்கிறதுக்கு. முதல்ல நான் கேட்ட இன்ஃபர்மேஷன் எடுத்துன்னு வா, அப்புறம் நான் சொல்கிறேன்னு இவன் சொல்கிறான். டேய் நீ என்ன பெரிய ஆளா, என்ன தெரியும் வந்து என்கிட்ட இப்படிலாம் பேசுவேன்னு சொல்லி அவன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ இந்த பன்னிக்குட்டி என்ன சொல்கிறான்னா, டே அந்த கஃபைனை பற்றி கேள்றா, அந்த சவப்பட்டிக்கு என்ன ஆச்சுன்னு கேளுன்னு சொல்லி கேட்குறான். இவனும் கேட்குறான்.
ஒருவேளை நீயே அதை ஒளிச்சு வச்சுட்டு என்கிட்ட ஏமாத்துறியா? யூனியனுக்கு முதுகில் குத்திட்டியா அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டு கத்தி எடுத்து நீட்டுறான். நீ என்னை கொல்றதுன்னா கொண்டுக்கோப்பா, நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீ நான் சொல்கிறத செஞ்சு தான் ஆகணுன்றது இவன் சொல்கிறான். டேய் உன்னெல்லாம் கொண்டுட்டு ஃபர்ஸ்ட்லேருந்தே இன்ஃபர்மேஷன் எங்களால் கலெக்ட் பண்ண முடியும். இருந்தாலும் உன்னை போனா போட்டுன்னு விட்டு வச்சிருக்கேன். இவன் மிரட்டிக்கிட்டே இருக்க. இந்த டாக்கியும் உள்ளே வரானுங்க. டே அவனை விட்டுறான்னு சொல்லி. நீ எப்போ பார்த்தாலும் இப்படி தான்டா, ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டடாக இருக்க. உன்னெல்லாம் யாரா இந்த டீமில் போட்டது? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்னேக் பாபு சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய மிஷன் போயிருக்கோம். அதெல்லாம் வந்து குழந்தைங்க பொண்ணுங்கள்லாம் இருந்தால் நீ விட்டுருவல்ல, அவங்க எல்லாரையும் தேடி தேடி நான் கொன்னேன்டா. அந்த ஃபீலிங் எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். இது கேட்ட டாக்கியோக்கு பயங்கரமாக கோவம் வந்தது. கன் எடுத்து உன்னை சுடலான்னு சொல்லி வரான். வந்து தடுக்கிறான். வேணடான்னு. டேய் நீ என்ன பைத்தியக்காரனாடா? இதெல்லாம் கேப்டன் கிரேன்ஸோட ஆர்டரில் தான் நான் பண்ணேன். நம்ம கூட இன்வால்வ் ஆகிருக்க எல்லாருமே, நம்ம இன்ஃபர்மேஷனை தெரிஞ்ச எல்லாருமே கொல்லணுன்றது ஆர்டரு. இது கூட தெரியாமல் எப்படி இந்த டீமில் நீ இருக்க? ஆனால் அவங்களெல்லாம் கொல்லும்போது ஒரு ஃபீல் இருந்ததே, அந்த சத்தத்தை கேட்கும்போது ஆஹா சொர்க்கம் போல இருந்தது அப்படின்னு சொல்லி இவன் சைக்கோத்தனமாக சிரிச்சுக்கிட்டே வெளியே போகிறான். இவனை கொல்லணும்னு பார்த்தீங்கன்னா டாக்கியோக்கு வெறி இருக்குது. ஆனால் எதுவுமே பண்ண முடியல. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே நிற்கிறான். இந்த பக்கம் அப்படியே காட்டுறாங்க ஸ்கூலை. நம்ம பசங்க ஸ்கூலை முடிச்சுட்டு அப்படியே வெளியே வரானுங்க. அன்றைக்கி பண்ண பார்ட்டி ரொம்ப நல்லா இருந்ததில்ல, எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்கப்பா. அதுக்கு தான் இன்றைக்கி நைட் டின்னருக்கு வந்து நம்மளை கூப்பிட்டுருக்காங்க பிரின்சிபல். ஜாலியாக இன்றைக்கும் போய் என்ஜாய் பண்ணலான்னு இவனுக்கு பேசிக்கிட்டே வெளியே வரானுங்க. இப்போ தூரத்துலேருந்து ஸ்னேக் பாவும் பண்ணிக்குட்டி அவங்களை கண்காணிச்சிட்டு இருக்காங்க. இது ரைஜிஸ் வந்து நோட்டீஸ் பண்ணிடுறான். அதனால என்ன பண்ணுறான்னா சீக்கிரட்டாக அவங்களை விட்டுட்டு அங்கேருந்து ஓடிடுறான். பரவாயில்லையே, நாங்களே உன்னை பிடிக்கலாம் பார்த்தா நீயே என்கிட்ட வந்திருக்க. நீ ரொம்ப நல்ல பையன் தான்ப்பா, அப்படியே வாயை மூட்டு வா, உன்னை கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லி இந்த ஷார்க் சொல்ல, டே பைத்தியக்காரா, நான் தனியாக வந்தது உங்களுக்கு பயந்துட்டுலாம் கிடையாது, உங்களை சாத்துறதுக்கு தான் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன தைரியம் இருந்தால் தம்மத்துண்ட பையனாட்டி என்னையே மிரட்டுறன்னு கத்தியை தூக்கி அடிக்கிறான். இவன் ஒரே கையில் பிடிச்சிடுறான். ஓஹோ, நீ சாதாரண சின்ன பையன் இல்லை தான், சரி இரு நான் என்னோட பவரை காட்டுறேன்னு சொல்லி இவனும் கத்தி எடுத்து வீசுன்னு வீசுறான். நம்ம ரைஜிஸ் மேலே ஒரு கீரல் கூட படல. இவன் கண்ணை வச்சு மைண்ட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறான். ஒரு செகண்டுக்கு அப்படியே நின்றுறான். வாயில் ஒரு கீரலை போட்டுடுறான். என்னடா பவர் இது, எப்படி நான் ஒரு செகண்டுக்கு நின்று அப்படின்னு பார்த்துட்டே இருக்க, மறுபடியும் மைண்ட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி இவனை ஃப்ரீஸ் பண்ணிடுறான். இப்போ அடிக்க வரான். இவன் லேசாக தப்பிச்சிடுறான். பரவாயில்லையே, உன்னோட ஆர்கான்ஸ் எல்லாம் நீ காப்பாற்றிக்கிற, உனக்கும் கொஞ்சம் திறமை இருக்குன்னு சொல்லி ரைஜிஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் இந்த ஸ்னேக் பாபுக்கு புரியுது இவன் வந்து சரியான பவர்ஃபுல்ன்றது. ஒருவேளை இவன் தான் அந்த நோபல்ஸோ, எப்படியாவது இவனை பிடிக்கணுமே அடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். குறுக்கில் இந்த பனிக்குட்டி என்ன பண்ணிடுறான்டா, பாம்பை போட்டுறான். டே நீ ஏன்டா குறுக்கில் வர அப்படின்னு இவன் கத்துறான். அவனை குறைச்சி மதிப்பிடாதரா, இந்தா நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு மாத்திரை தூக்கி போகிறான். இதை கடிச்ச உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவன் எருமாடு மாதிரி அவன் பாடி வந்து பெருசாகிடுது, கருப்பு கலரில் ஆயிடுது. இப்போ இந்த டியோட பவர் என்னன்னு நான் காட்டுறேன் பாடுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முன்னை விட பயங்கர வேகமாயிட்டான், சரியான சக்தி ஆகிட்டான். நம்ம ரைஜிஸ் பார்த்துட்டே இருக்க முடியாது, அவன் பின்னாடி வந்துட்டான். அவன் பவர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மடங்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு போல. பாத்தியா, இதுதான்டா என்னோட உண்மையான பவர், இப்போ உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்க. டே லூசு, நீ அந்த M21 ஃப்ரெண்டுன்னு தான் உன்னை சும்மா விட்டுட்டு இருந்தேன். சரி இரு, நான் என்னோட ஃபுல் பவரை காட்டுறேன். இவன் வந்து இவனோட ஃபுல் பவரை சார்ஜ் பண்ணிட்டு இருக்கான். நீ என்னதான் பண்ணாலும் என்னை தோக்கடிக்க முடியாதுன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்க. இவன் கண்ணை முடி திறக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துடுறான் ரைஜிஸ். பின்னாடி ஒரு ஓட்டை போடுறான். அப்படியே சாவடிக்கலான்னு வரான். திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறுத்திடுறான். என்ன ஆச்சுன்னு பார்த்தா, இந்த பன்னிக்குட்டி சும்மா நிற்கிறான்னு பார்த்தா நம்ம பசங்களை வந்து இவன் கடத்தி வச்சிருக்கான். எப்படி பண்ணான்னு தெரியல. ஆனால் நம்ம ஷினுவையும் இக்கானையும் வந்து அடிச்சு போட்டு வச்சிருக்கான். நீ இப்போ அசஞ்சானே அவனுங்களை கொன்னுருவேன் அப்படின்றத சொல்கிறான். ரைஜிஸும் வேறு வழியே இல்லாமல் அவனுக்குள்ள மாட்டிக்கிறான். அந்த பில்டிங்கில் தான் காட்டுறாங்க. இவனோட மற்ற டீம்மேட்ஸ்லாம் இறங்கி வந்துட்டு இருக்காங்க. எதுக்குடா கூப்பிட்டீங்க இங்கே, ஷார்க்கு ஹேமரு வேறு வேலையே இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டே எல்லாரும் நடந்து வராங்க. கூடவும் நம்ம M21 வந்துட்டு இருக்கான். தோ பாத்தியா, உங்களுக்காகவே ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு நம்ம 3 பசங்களையும் போட்டு வச்சிருக்கானுங்க. ரைஜிஸு, இக்கானு, ஷினு. இதை பார்த்தோன்னே அவனுங்களாம் ஆச்சரியமாயிடுறானுங்க. M21க்கு என்ன நடந்ததுன்னே தெரியல, எப்பறம் அவனுங்களை பிடிச்சான்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி வீட்டில் காட்டுறாங்க. அன்றைக்கி டின்னர் கூப்பிட்டுருந்ததுனால நம்ம சேரா, அதுக்கப்புறம் பிரின்சிபலு, அப்புறம் ரைஸ் எல்லாம் சேர்ந்து டின்னர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம சேரோட மூஞ்சி மாறுது. என்ன ஆச்சுன்னு சொல்லி ஃப்ராங்கன்ஸ்டைன் கேட்க, அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, என்னோட கனெக்ஷன் வந்து கட் ஆயிடுச்சு, ரைஜிஸ்க்கு ஏதோ ஆயிடுச்சுன்றதை சொல்கிறா. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ எப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய ஆனிமேஷன் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டாடா, பாய் பாய்.